அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் செவ்வரளி ஒட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு மற்றொரு பெயரும் இருக்குது, குங்குமப்பூ செடி. இந்த செவ்வரளி ஒட்டுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரளி செடியிலிருந்து ஒரு ஒட்டு போல் வேறொரு தாவரம் வளர்கிற மாதிரி நமக்கு தெரியும். இது எல்லா செடிகளிலும் மரங்களிலுமே இருக்கும். இந்த ஒட்டு வந்தாவே அந்த செடியோ மரமோ சில வருடங்களில் இறந்துவிடும். இந்த அரளி நிறைய இனம் இருக்குது. வெள்ளை, சிகப்பு, ரோஸ் போன்ற பல இனங்கள் உள்ளது. இதில் ரோஸ் கலர் அரளி நாம் பொதுவாக சாமிக்கு படைப்போம், இல்லைன்னா பூஜை செய்வதற்கு உபயோகப்படுத்துவோம். அதே மாதிரி வெள்ளை அரளி சாந்தமான மந்திரங்கள் ஜெபிப்பதற்கு பயன்படுத்தலாம். உதாரணமாக இந்த வெள்ளை அரளியை வசிய மந்திரம் ஜெபிக்கலாம், விநாயகர் மந்திரம் ஜெபிப்பதற்கு பயன்படுத்தலாம். சிகப்பு அரளி என்பது ஆக்ரோஷனத்தை குறிக்கும், அதாவது கோபத்தை குறிக்கும். இந்த அரளி பூவை காளி வசியம் செய்பவர்களும், முருகன் வசியம் செய்பவர்களும், கருப்பசாமி வசியம் செய்பவர்கள் பயன்படுத்தலாம். இந்த சிகப்பு அரளி பூவை பயன்படுத்தி மந்திரம் ஜெபித்தால் விரைவில் நாம் எதிர்பார்த்த கடவுள் வசியமாகும். அதே போல தொழில் வசியம், எதிரிகள் வசியம் செய்பவர்கள் இந்த செவ்வரளி பூவை பயன்படுத்தி மந்திரம் ஜெபித்தால் நாம் எதிர்பார்த்த காரியம் விரைவில் நடக்கும். இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வரளி அதாவது குங்குமப்பூ செடிக்கு அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் படையல் படைத்து தூப தீப ஆராதனைகள் செய்து, சைவமாக இருந்தால் எலுமிச்சம் பலியும், அசைவமாக செய்ய வேண்டும் என்றால் சேவல் பலி கொடுத்து அந்த செவ்வரளி ஒட்டை எடுத்து வந்து முதலில் பன்னீர் தெளித்து கழுவி, பிறகு மஞ்சள் தூவி நிழலில் உலர்த்தி வைத்து கொள்ளலாம். இந்த ஒட்டினை காளி அம்மன் காலடியில் வைத்து கொண்டு பூஜை செய்தால் காளி அம்மன் ஆக்ரோஷனத்துடன் விரைவில் காட்சி அளிக்கும். அல்லது இந்த ஒட்டினை வெள்ளி தாயத்தில் அடைத்து அணிந்து கொள்ளலாம். காளி அம்மனின் அருள் விரைவில் கிடைக்கும்.